ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யோகா டீச்சிங். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து 2026 ஆனுவல் பிளானர் விட்டாங்க. சரிங்களா? இது நிறைய சேனல் வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம சேனல்லையும் ஒரு அப்டேட் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பண்ணுறோம். ஓகே. இந்த 2026ல் உங்களுக்கு வந்து ஒரு 4 விதமான எக்ஸாம்ஸ் வரப்போகுது. அது என்னென்னன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வரக்கூடிய எக்ஸாம் மே 2026ல் நோட்டிஃபை ஆகக்கூடிய எக்ஸாம் வந்து சப் இன்ஸ்பெக்டர் டெக்னிக்கல் வந்து பர்டிகுலராக இந்த இசிஇ டிபார்ட்மெண்ட் படித்தவங்க தான் அப்பியர் ஆக முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ அது இசிஇ டிபார்ட்மெண்ட் நீங்கள் எலிஜிபிள் இருந்தால் நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு கோ த்ரோ பண்ணுங்கள். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேண்டு போலீஸ் கான்ஸ்டபிள். அதாவது பேண்டு போலீஸ் கான்ஸ்டபிள்னால் பேண்டுன்னும் போது நீங்கள் யோசிக்கணும். பேண்டுன்னா அது ஒரு இசை குழுவினர். ஆனால் அவங்களுடைய ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பிசி ரேங்க் தான் இருக்கும். அவங்க பர்டிகுலராக வந்து ஜனவரி 26 அதாவது குடியரசு தினமாக இருக்கட்டும், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான முக்கியமான அரசு விழாக்களில் வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் 2026 தான் இந்த டைம் தான் ஒரு செப்பரேட்டான நோட்டிஃபிகேஷன் கொண்டு வந்திருக்கிறாங்க. சரிங்களா? அது ப்ரீஃபாக உங்களுக்கு கால்ஃபேர் ஆனதுக்கப்புறம் அதை பற்றி ஒரு தனி வீடியோ போட்டுடலாம். ஸோ லாஸ்ட் 3 and 4ன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். காமன் ரெக்ரூட்மெண்ட்னா என்ன, ஜாயின்ட் ரெக்ரூட்மெண்ட்னா என்னென்னா, இந்த காமன் ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி நம்ம பேசுவோம். காமன் ரெக்ரூட்மெண்ட்னா பிசி, அதாவது கான்ஸ்டபிள் ரிலேட்டடான எக்ஸாம். நீங்கள் 10th லெவல் படிச்சிருந்தாலே போதுமானது. இதில் வந்து நீங்கள் என்னென்ன போஸ்டிங்க்கெலாம் நீங்கள் போட்டி போடுவீங்கன்னா, டிஎஸ்பின்னு சொல்லுவாங்களே, தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸு, ஜேடபிள்யூ அதாவது ஜெயில் வார்டன், அதுக்கப்புறம் ஃபயர்மேன் இருக்குங்களா, இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் போட்டி போடுவீங்க. என்ன சார் ஏஆர்ன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணலைன்னா, இப்போ ஒரு ரீசெண்டாக ஜியோ பாஸ் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, டைரெக்டாக வந்து ஏஆர் வந்து எடுக்கக்கூடாது. அப்போ எப்படி நம்ம ஏஆர் ஆகும்னா, டிஎஸ்பி நீங்கள் ட்ரைனிங் முடித்து டிஎஸ்பியாக செலக்ட் ஆகிறீங்கன்னா, இங்கேருந்து ஒரு மினிமம் 3 இயர்ஸ் வந்து கம்பல்சரி நீங்கள் பட்டாலியனில் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அதுக்கப்புறம் நீங்கள் ஏஆரே போக முடியும். சரிங்களா? அந்த விஷயத்த நம்ம ஒன் பை ஒன்னாக வீடியோவில் கொடுக்கலாம். அப்போ காமன் ரெக்ரூட்மெண்ட்னா பிசி லெவல் எக்ஸாம் செப்டம்பர் 2026ல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அப் டு ஒரு டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அது வரும்போது பார்த்துக்கலாம். அண்டு 4th ஒன் வந்து ஜாயின்ட் ரெக்ரூட்மெண்ட். இந்த ஜாயின்ட் ரெக்ரூட்மெண்ட் தான் மோஸ்ட்லி நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ். அதாவது எஸ்ஐ லெவல் எக்ஸாம், சப் இன்ஸ்பெக்டர். அப்போ சப் இன்ஸ்பெக்டரில் 3 லெவல் இருக்கா. ஒன்று தாலுக் எஸ்ஐ, அதாவது எல்என்டோ, ஏஆர்எஸ்ஐ ஆயுதப்படை சார்பு ஆய்வாளர், அடுத்து டிஎஸ்பின்னு சொல்லுவாங்க, தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில் எஸ்ஐ ரேங்க்கு. இது போக வந்து ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸர், எஸ்ஐஓஸ்ன்னு சொல்லுவாங்களா, எஸ்எஃப்ஓ, ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. அப்போ இது போல் ஜாயின்ட் ரெக்ரூட்மெண்ட்லாம் எஸ்ஐ லெவல் எக்ஸாம், காமன் ரெக்ரூட்மெண்ட்னா பிசி லெவல் எக்ஸாம்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ இது 10th லெவலு, இது டிகிரி லெவல். ஸோ உங்களுக்கு எது எலிஜிபிலிட்டின்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தக்கன ப்ரிப்பரேஷன் கொண்டு போங்க. ஒன்ஸு இதில் உங்களுடைய மைண்டை வந்து டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கான நிறையா விஷயங்கள் வந்து இந்த 2026ல் இருக்குது. அது என்னன்றதையும் ஒரு நீட்டாக ஒரு ஷார்ட்டாக பார்த்துடலாம். சரிங்களா? அதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சேனல்லேருந்து என்னென்ன அப்டேட் வருதுன்றதையும் இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். ரைட். இந்த 2026ல் நம்ம மெயினாக எழுதுறது இந்த காமன் ரெக்ரூட்மெண்ட் பிசி லெவல் எக்ஸாமாக இருக்கட்டும், எஸ்ஐ லெவல் எக்ஸாம் எழுதுவோம். ஆனால் இதை நம்ம பண்ணுறதுக்கு டிஸ்ட்ராக்ஷன் என்னென்ன இருக்கும்னா, இப்போ தான் ஒன்று வேர்ல்டு கப் முடிஞ்சுச்சு கரெக்டுங்களா? வேர்ல்டு கப்பு இந்தியா T20 வின் பண்ணாங்க. இப்போ வந்து ஐபிஎல் ஓடிக்கிட்டு இருக்கு. இது போக முக்கியமான என்னன்னா எலெக்ஷன். எந்த பார்ட்டி வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஸ்பீச் யூடியூப்பில் கேட்குறது, இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ 2026 உங்களுக்கு யூனிஃபார்ம் சர்வீஸ் தான் நான் போகணும், நான் ஒரு பிசி லெவலில் ஒரு எஸ்ஐ லெவலில் போகணும், என் லைஃப்பை நான் பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா, இன்றைக்கி நாள், அதாவது இன்றைக்கி தேதி தான் சரியான நேரம், டைம். நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். சரிங்களா? இதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. நம்ம என்டர்டெயின்மெண்ட்டையும் ஃபாலோ பண்ணுவோம், அட் த சேம் டைம் வந்து ப்ரிப்பரேஷனும் கொண்டு போகணுன்றது எந்தளவு வந்து ஒரு 100% ப்ரிப்பரேஷன் இருக்காது. சரிங்களா? அப்போ உங்கள் லைஃப்பில் முதல்ல ஒரு போஸ்டிங், நமக்குன்னு ஒரு கவர்மெண்ட் ஜாப்பு, அது நம்ம ட்ரீம் ஜாப், காக்கி யூனிஃபார்ம்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே போல் வருங்காலத்தில் இந்த நம்ம யோகா டீச்சிங்கில் என்னென்ன அப்டேட் கொடுக்க போகிறோம்ன்றதையும் நான் அதிலேயே சொல்லிவிடுதேன். என்னென்னா, இந்த பிசி லெவல் எக்ஸாம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது காமன் ரெக்ரூட்மெண்ட், அதாவது 3வது நம்பர்.
இந்த காமன் ரெக்ரூட்மெண்ட் வந்து பிசி லெவல் எக்ஸாமு. இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு டெஸ்ட் பேஜ் கண்டக்ட் பண்ண போகிறோம். அது வந்து கரெக்டாக ஒரு மே மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சரிங்களா? மே 2026லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுக்கு ஒன்லைனர் மெட்டீரியல் 6 to 10 அது சயின்ஸாக இருக்கட்டும், சோசியலாக இருக்கட்டும், கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், சைக்காலஜியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே உங்களுக்கு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதற்கான ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ, அதாவது பார்ட் பின்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா, சைக்காலஜி, அதுவும் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதுக்கான அப்டேட் வந்து நான் விரைவில் ஆஃப்டர் எலெக்ஷன் ஏப்ரல் 23க்கு மேலே உங்களுக்கு ஸ்டடி பிளான் ரிலீஸ் பண்ணிடுவேன். சரிங்களா? ஸ்டடி பிளான் ரிலீஸ் பண்ணிடுவேன். என்னது? காமன் ரெக்ரூட்மெண்ட். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுமே நான் ஏப்ரல் 24 ஸ்டடி பிளான் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். எதுக்கு? இந்த காமன் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இணையாக ஒரு 6 மந்த் பேஜுங்க, 6 மாத பேஜ் வந்து நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். அப்கமிங் டேஸில் வந்து நம்ம போலீஸுக்கு வந்து சைக்காலஜி கிளாஸஸ்ஸு, ஒன்லைனர் சயின்ஸு, சோசியல் எல்லாமே நான் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் பேட்சில் அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்போ நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணி உங்களுடைய ட்ரீம் ஜாப் யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு நம்ம அகாடமி ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் நான் மெயினாக கடைசியாக ஒரு கன்க்ளூஷனோட முடிச்சுக்கிறேன். காமன் ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் ஜாயின்ட் ரெக்ரூட்மெண்ட், அதாவது எஸ்ஐ லெவல், பிசி லெவல் எக்ஸாமுக்கு கோச்சிங் கொடுக்குறதா இருக்கும். அதனுடைய ஃபஸ்ட்டு நடவடிக்கையாக ஆக்ஷனாக நம்ம வந்து பிசி லெவலுக்கு வந்து ஒரு டெஸ்ட் பேஜ், டெஸ்ட் பேஜுன்னு மட்டும் இல்லாமல் மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ எல்லாமே இருக்க போகுது. அது உங்களுக்கு ஏப்ரல் 23க்கு மேலே ஓப்பன் யூடியூப்பில் நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவை சந்திக்கலாம். நன்றி. தேங்க்யூ.